சரி, நம்ம செய்திக்குள்ள போலாம். संदेश के अंदर जाएंगे। ரூத் 1ஆம் அதிகாரம். रूत का पहला अध्याय யார் எழுந்திருந்து வசனத்தை வாசிப்போம். उठकर पढ़ेंगे। ரூத் 1ஆம் அதிகாரம் रूत का पहला अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 से लेके 3 तक पढ़ेंगे। ஜெபிக்கலாம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். सरों को झुका के प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। இதில் இருக்கிற மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर की गुप्त बातों को प्रकट करके दीजिए। கர்த்தாவே ஒவ்வொருத்தரோடு பேசுங்கப்பா. है प्रभु, हर किसी के साथ बात कीजिए। இந்த உலகம் ரொம்ப இருளுக்குள்ள இருக்குப்பா. संसार अंधकार के अंदर है प्रभु। பிள்ளைகள் அதுல கர்த்தாவே அங்க தடுமாறி போகாதபடி और बच्चे वहां पर डगमगा न जाए। நீங்க உம்முடைய வெளிச்சத்தை கொடுங்க. आप आपके रोशनी को दो। வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுது. कलाम ही रोशनी है करके कलाम कहती है। அவங்களுடைய வாழ்க்கையில வேதமே முக்கியமா இருக்க நீ கிருபை செய்யுமப்பா. और उनके जीवन में कलाम बहुत महत्वपूर्ण भाग होने दो। வேதத்தின் மூலமாக அவங்களை வழி நடத்துங்க. कलाम के अनुसार उन्हें चलाइए। வேதத்தின்படி அவங்களை கர்த்தாவே அவங்களோடு பேசுங்கப்பா. कलाम के अनुसार उनसे बात कीजिए प्रभु। ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தை தருகிறோம். हर किसी को तेरे हाथ में देते हैं। ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய பாதுகாவல் காணப்பட கிருபை हर செய்யுங்க. किसी के ऊपर आपकी सुरक्षा दिखाई देने दीजिए। உம்முடைய கவரிங் ஒவ்வொருத்தர் மேலேயும் வரட்டும். आपका जो प्रभु आप और सभी के ऊपर ढक दीजिए परमेश्वर। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. सबको आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। உட்காரலாம். बैठेंगे। பாருங்க, பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है। நம்ம ரூத்தை பற்றி போன தடவை பார்த்தோம். पिछली बार हमने रूत के बारे में देखा। ரூத் பெத்லெஹேம்ல வாழ்ந்து வந்தாள். और रूत जो है बेतलेहम में जी रही थी। ஆனா எப்போ அவ பெத்லெஹேம் விட்டு மோவாப்க்கு போனாலோ, लेकिन जब वो बेतलेहम को छोड़ मोआब देश में गई, அப்ப அவ சூழ்நிலை மாறிட்டு उसकी परिस्थिति बदल गई। அவ எல்லாத்தையும் இழந்துட்டா. वो सब कुछ खो गई। அவ ரிட்டர்ன் மோவாபை விட்டு பெத்லெஹேம்க்கு வரும்போது, और दोबारा वो मोआब से बेतलेहम में आते समय அவ சொன்னா, இனிமே நீ நவோமின்னு கூப்பிடாதீங்க, अब मुझे नवमी मत बुलाओ, என்னை மாரான்னு கூப்பிடுங்க. मुझे मारा बुलाओ, ஏன்னா கர்த்தர் என்னை கசப்பாக்கினா, क्योंकि परमेश्वर ने मुझे कड़वा बना दिया। சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கை கசப்பாக்கினா, परम प्रधान परमेश्वर मेरे जीवन को कड़वा कर दिया। இப்படி இது நோமியுடைய ஸ்டேட்மெண்ட். ऐसे नवमी ने कहा। சோ அதனால நம்ம பார்த்தோம், நம்ம பெத்லெஹேம் விட்டு போக கூடாது. तो इसलिए हमने देखा कि बेतलेहम से हमें जाना नहीं है। பெத்லெஹேம் அப்படினா அப்பத்தின் வீடு. बेतलेहम का मतलब रोटी का घर है। அப்ப வார்த்தையின் வீட்டை விட்டு நம்ம போக கூடாது. तो रोटी के घर से हमें नहीं जाना है। இப்போ போன உடனே முதல் காரியம் என்ன நடந்துச்சு? वहां से निकलते ही पहला चीज क्या हुआ? இந்த நவோமி இந்த பெத்லெஹேம் விட்டு போன உடனே, नवमी बेतलेहम को छोड़ जाते ही क्या हुआ? பெத்லெஹேம்ங்கிறது அப்பத்தின் வீடு. और बेतलेहम रोटी का घर है। அது வார்த்தையின் வீடு. वो वचन का घर है। அதை விட்டு அவ மோவாப் தேசத்துக்கு போகும்போது, उसे छोड़कर वो मोआब देश में जब गई, முதல் காரியம் நடக்குது. पहला चीज होता है அவளுடைய கணவன் இறந்து போயிட்டா. उसका पति मर गया। அவளுடைய கணவன் பேர் வந்து எலிமலேக். उसका पति का नाम है एलीमेलेक। இந்த எலிமலேக்க பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். एलीमेलेक के बारे में हम थोड़ा देखेंगे। அவனுடைய கணவன் பேர் எலிமலேக். उसका पति का नाम एलीमेलेक है। இதுல ஏலி அப்படினு சொன்னா, इसमें येली ऐसे बोलेंगे तो என் தேவன் அப்படினு சொல்லி அர்த்தம். मेरा परमेश्वर ऐसा मतलब है। மெலேக் அப்படினு சொன்னா, और मेलेक कहेंगे तो ராஜா அப்படினு சொல்லி அர்த்தம். राजा ये मतलब है। அதாவது என் தேவன் ராஜா. मेरा परमेश्वर राजा। நவோமியுடைய கணவன் பேர் வந்து எலிமலேக். नवमी का पति का नाम एलीमेलेक है। அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தேவன் ராஜா. उसका मतलब है मेरा परमेश्वर राजा है। இவ பெத்லெஹேம்க்குள்ள இருக்கும்போது, बेतलेहम में जब थी, அவளுடைய கணவன் அதாவது எலிமலேக் உயிரோட தான் இருந்தான். तो एलीमेलेक जीवित था। அதாவது என் தேவன் ராஜா அப்படினு சொல்லிட்டு இருந்தா. और मेरा परमेश्वर राजा ऐसे बोल रहे थे। ராஜாவினுடைய பாதுகாவல் இருந்துச்சு. राजा की सुरक्षा थी। அந்த ராஜா இவனை போஷித்துக் கொண்டு வந்தா. और राजा उसे खिला रहा था। ஆனா என்னைக்கு இந்த பெத்லெஹேம் விட்டாலோ, और जब वो बेतलेहम को छोड़ दिया, என்னைக்கு வார்த்தையை விட்டாலோ, जब वो वचन को छोड़ दिया, वो வார்த்தை விட்டு மோவாபை நோக்கி பார்க்கும்போது, और वचन को छोड़कर मोआबी देश को देखते समय முதல் காரியம் நடந்துச்சு. पहला चीज हुआ, எலிமலேக் எடுபட்டு போயிட்டா. एलीमेलेक वहां से निकल गया। அதாவது என்னுடைய தேவன் ராஜா அப்படிங்கறத, और मेरा परमेश्वर जो राजा है वो चीज, அந்த ராஜாவுடைய பாதுகாவல் நீங்கி वो போச்சு. राजा की सुरक्षा वहां से हट गई। ராஜாவுடைய கவரிங் நீங்கி போச்சு. वो राजा का सुरक्षा
सुरक्षा हट गई। ஒரு ராஜ்யம் இருக்குன்னா एक राज्य है तो அந்த பிரஜைகளுக்கு பாதுகாவலே ராஜாதான். उस देश के लोगों के लिए सुरक्षा वो राजा ही है। எவ்வளவுதான் பெரிய சேனை இருந்தாலும் कितना भी बड़ा सेना क्यों ना हो, அந்த அந்த அங்க ராஜா இல்ல அப்படின்னா यदि वहां पर राजा नहीं है அந்த சேனைகளே ஆடி போயிருவாங்க. वो सेना ही डर जाती है। எவ்வளவுதான் ஒரு திடகாத்திரமான ஒரு சேனைகளா இருந்தாலும் कितना ही बलवान सेना क्यों ना हो, அந்த ராஜ்யத்துல ராஜா இல்லன்னா उस राज्य का राजा नहीं है तो அந்த ராஜ்யத்தை யாருனாலும் பிடுங்கிடுவாங்க. उस राज्य को कोई भी छीन सकता है। அதே போல ऐसे ही இங்க நவமியுடைய வாழ்க்கையில नवमी के जीवन में இவளுடைய ஒரு கணவன், इसका एक पति, அவன் பேர் வந்து எலிமலேக், उसका नाम एलिमेलेक है। அது தேவனினுடைய ராஜா. वो परमेश्वर मेरा राजा ये मतलब है। அவர் ராஜாவா இருக்கும்போது वो जब राजा था இவருடைய வாழ்க்கை இனிமையாக இருந்துச்சு. इसका जीवन मधुर था, இவருடைய வாழ்க்கை நவமியா இருந்தது. इसका जीवन नवमी था। ஆனா என்னைக்கு அந்த ராஜா நீங்கிட்டாரோ लेकिन जब वो राजा निकल गया அதுக்கு பிறகு இவன் நவமி இல்ல, उसके बाद ये नवमी नहीं, அவன் மாறான்னு சொல்லி சொல்றா. वो मारा करके कहा गया है। சர்வ வல்லவர் सर्वशक्तिमान என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டா. मेरे जीवन को कड़वा बना दिया। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. आज बहुत सारे लोगों का जीवन ऐसा ही है। தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு परमेश्वर के वचन को छोड़कर அவங்க உலகத்தை பார்த்தாங்கன்னா वो यदि संसार को देखेंगे முதல் காரியம் என்ன நடக்கும் தெரியுமா? पहला क्या होगा, தேவனுடைய அந்த கவரிங் வந்து நீங்கி போயிடும். परमेश्वर का कवरिंग निकल जाता है, அவருடைய ப்ரொடெக்ஷன் நீங்கி போயிடும். उसकी सुरक्षा निकल जाती है। அவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க மாட்டார். वो आपके लिए राजा नहीं ठहरेगा, ஏன்னா நீங்க வேற ஒரு காரியத்தை ராஜாவை எடுத்துக்கிட்டீங்க. आपने कोई और चीज को राजा बना दिया है। இந்த நவமியுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆச்சு. नवमी का जीवन ऐसे ही था। நவமி ரொம்ப இனிமையானவளா இருந்தா. नवमी बहुत मधुर थी। அவருடைய ரெண்டு பையங்க இருக்கிறாங்க. दो बेटे हैं, ஒருத்தன் பேர் மக்லோன். एक का नाम है मकलोन। மக்லோன் அப்படினா வியாதி. मकलोन का मतलब बीमारी। அப்புறம் இன்னொருத்தன் பேர் கிலியோன். और दूसरे का नाम है किलियोन। கிலியோன் அப்படினா தோல்வி. किलियोन का मतलब हार। இந்த நவமியுடைய வாழ்க்கையில इस नवमी के जीवन में வியாதியும் தோல்வியும் இருந்தது. और बीमारी और हार थी। ஆனா लेकिन இவ நவமியா தான் இருந்தா. ये नवमी ही थी, இவ இனிமையானவளா இருந்தா. ये मधुर ही थी। ஏன் தெரியுமா? क्यों? ஏன்னா தேவன் இவருக்கு ராஜாவா இருந்தா. क्योंकि परमेश्वर इसका राजा थे। அந்த ராஜாவுடைய கவரிங் அவ மேல இருந்தது. उस राजा का कवरिंग उसके ऊपर था। அதனால எவ்வளவு வியாதி இருந்தாலும், इसलिए जितना भी बीमार क्यों ना हो, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், कितना भी समस्या क्यों ना हो, எவ்வளவு தோல்வி இருந்தாலும், कितना भी हार क्यों ना हो, அங்க அவ மாறாவா மாறல. वो मारा नहीं बनी, அவ நவமியாவே இருந்தாள். वो नवमी थी। ஆனா என்னைக்கு लेकिन जब அந்த மோவாப் தேசத்துக்கு போனாங்களோ, वो मोआब देश के अंदर गए, மோவாப் தேசத்துக்கு போன பிறகு वो मोआब देश के अंदर जाने के बाद முதல் ப்ரொடெக்ஷன் எடுபட்டு போச்சு. पहला सुरक्षा निकल गया। இப்போ அவளுடைய வாழ்க்கை மாறாவாயிட்டு. अब उसका जीवन मारा बन गया है। நிறைவுள்ளவளா போனா, वो परिपूर्ण होकर गई ஒண்ணுமில்லாம வந்து நிக்கிறா. और खाली हाथ लौटी। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. आज बहुत सारे लोगों के जीवन भी ऐसे ही है। நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. अच्छा मसीही जीवन जीते रहेंगे। ஆனா இப்போ உள்ள கண்டிஷனை பார்க்கும்போது, लेकिन अभी का परिस्थिति को देखते समय அவங்க வார்த்தை விட்டு விலகி இருப்பாங்க. वो वचन से हट जाते हैं। அவங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், उनको उनके नजर में अच्छा दिखेगा, ஆனா அவங்க கசப்பான வாழ்க்கையில இருக்கிறாங்க. लेकिन वो कड़वा जीवन के अंदर है। தேவன் அவங்களுடைய ராஜா இல்ல. परमेश्वर उनका राजा नहीं है। அந்த ராஜா அவங்களுடைய பாதுகாவல் இல்ல. उस राजा का सुरक्षा नहीं है, ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தை விட்டுட்டு क्योंकि वो परमेश्वर के वचन को छोड़ அவங்க வெளியில போயிட்டாங்க, बाहर चले गए, உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. संसार के अंदर चले இன்னைக்கு गए। எத்தனை பேர் அப்படி இருக்காங்க உங்க கண்ணு முன்னால? कितने लोग हमारे सामने ऐसे हैं। அவங்களை என்ன செய்யணும்? उनको क्या करना है? மீண்டும் பெத்லெஹேம்குள்ள கொண்டு வரணும். दोबारा बेथलेहम में लेकर आना है। அதுதான் நம்மளுடைய வேலை. यही हमारा काम है। பெத்லெஹேம்னா என்னது? बेथलेहम क्या है? அப்பத்தின் வீடு, रोटी का घर, அது வார்த்தையின் வீடு. वचन का घर है। இந்த வார்த்தைக்குள்ள மீண்டும் அவர்களை கொண்டு इस வரணும். वचन के अंदर दोबारा ले आना है। பாருங்க நவோமிட்ட देखिए नवमी के पास எப்போ உலகத்துக்குள்ள போனாலோ, जब संसार के अंदर गए, அப்போ தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இல்ல. तब परमेश्वर की सुरक्षा वहां पर नहीं है। அவளுடைய வீட்டை அவர் ஆளுகை செய்யல. उसके घर को उसने राज नहीं किया। அவர் ஆளுகை இல்லாட்டி என்ன நடக்கும்? उसका राज नहीं तो क्या होगा? வியாதி ஆளுகை பண்ணும், बीमारी राज करेगी, தோல்வி ஆளுகை பண்ணும், हार राज करेगा, அவங்க வாழ்க்கை கசப்பாவே மாறிடும். उनका जीवन कड़वा बन जाएगा। ஆனா நம்மளுடைய ராஜா யெகோஷுவாவை இருந்தால், लेकिन यदि हमारा राजा यहोशुआ है तो அவர் எல்லாத்தையும் ஜெயித்து கொடுப்பார். वो सब
पर जय पाए, जय எல்லா करके देगा। வியாதியின் மேல ஜெயத்தை கொடுப்பார், सारे बीमारी के ऊपर विजेता देगा, எல்லா தோல்வியின் மேல ஜெயத்தை கொடுப்பார், सारे हार के ऊपर विजेता देगा, எல்லா நஷ்டத்துக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். सारे नष्ट के ऊपर जय देगा। ஏன்? क्यों? ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். वो क्योंकि वो राज करता है। நம்ம வீட்ல யார் ஆளுகை செய்கிறார்? हमारे जीवन में कौन राज करता है? நம்ம வாழ்க்கை யார் ஆளுகை हमारे செய்கிறார்? जीवन को कौन राज करता है? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். थोड़ा सोच कर देखना இந்த है। நவோமி ये नओमी எப்போ பெத்லேஹேம் விட்டு போனாலோ जब बेथलेहम से निकली, அவ சுற்றி இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் எடுபட்டு போச்சு. उसके चारों ओर जो सुरक्षा थी वो निकल गया, அது ஃபுல்லா நீங்கிட்டு. वो सब कुछ निकल गया। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, आज सोच कर இன்னைக்கு देखिए, நம்ம மேல யாருடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு? आज हमारे ऊपर किसकी सुरक्षा है? ஆதாமும் ஏவாளும், आदम और हवा, இவங்க ரெண்டு பேரும், ये दोनों, ஆதாமும் ஏவாளும் आदम और हवा, இவங்க ரெண்டு பேரும் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. ये दोनों एदेन वाटिका में थे, அப்ப நல்ல ப்ரொடெக்ஷனோட இருந்தாங்க. तो अच्छी सुरक्षा में थे। அவங்களுக்கு தேவன் தான் ராஜாவா இருந்தார். उनके लिए परमेश्वर ही राजा बनकर रहा। அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்து வந்தாங்க. वो जो बोल रहे थे उसके अनुसार वो कर रहे थे। அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து கர்த்தர் தான். उन दोनों को सुरक्षा परमेश्वर ही है, அவர் தான் கவரிங்கா இருந்தார். वही उनके लिए कवरिंग बनकर रहा। யெகோஷுவா தான் அவங்க மேல கவரிங்கா இருக்கிறார். यहोशुआ ही उनके लिए कवरिंग बनकर रहा। ஆதாமும் ஏவாளுக்கு கவரிங் அவதான். आदम और हवा के लिए कवरिंग वही थे। அந்த தோட்டத்துக்குள்ள उस बगीचे के अंदर நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்துச்சு. वो भलाई और बुराई को जानने वाले वृक्ष भी थे, ஆனா அவங்க வாழ்க்கை இனிமையா தான் இருந்தது. लेकिन उनका जीवन मधुर ही था। அவங்க வாழ்க்கை நவமி போல இருந்தது. उनका जीवन नवमी के मानित था। ஆனா என்னைக்கு தேவனுடைய வார்த்தை மீறினாங்களோ, लेकिन जब वो परमेश्वर के वचन को टुकराए, சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டு, सर्प के आवाज को सुनकर, எப்போ தேவனுடைய வார்த்தை மீறினாங்களோ, परमेश्वर के आवाज को टुकराए, அன்னைக்கு அந்த ப்ரொடெக்ஷன் நீங்கி போச்சு. तब वो सुरक्षा उनसे निकल गई। அவங்க மேல இருந்த மகிமை விலகி போயிட்டு, उनके ऊपर जो महिमा थी वो निकल गई। எந்தெந்த மிருகம்லாம் இவங்களை பார்த்து, जो जो जानवर इन्हें देखकर இவங்க பயமில்லாம இவங்க பக்கத்துல வந்ததோ, और बिना डर से इनके करीब आए, இப்ப அந்த ஒரு நாய் கூட இவங்களை சும்மா விடுறது இல்ல. अब वो कुत्ता भी उन्हें छोड़ता नहीं। நாயும் அவங்கள பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிட்டு, कुत्ता भी उन्हें देखकर भौंकने लग गया। ப்ரொடெக்ஷன் நீங்கி போயிட்டு, सुरक्षा निकल गई, அந்த கவரிங் நீங்கி போயிட்டு, वो सुरक्षा निकल गई है, அந்த மகிமை அவங்க விட்டு விலகி போயிட்டு, और उनकी महिमा जो है उनसे निकल गई। அவங்க மேல ஒரு மகிமை இருந்தது, उनके ऊपर एक महिमा था, அந்த மகிமையை கர்த்தர் எடுத்துட்டார். उस महिमा को परमेश्वर ने निकाल दिया। ஏன் தெரியுமா? क्यों? அவங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சாங்க. भलाई बुराई को जानने वाले वृक्ष के फल को खाए। அந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டாங்க. वो सर्प के आवाज को उन्होंने सुना। சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்ட பிறகு सर्प के आवाज को सुनने के बाद அதுதான் கரெக்ட் என்று நினைச்சாங்க. वही सही है करके सोचा। யெகோஷுவா தான் ராஜா, यहोशुआ ही राजा है, அவர் வார்த்தையை சைடுல வச்சிட்டாங்க. उसके वचन को अलग कर दिया। இப்போ சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டாங்க. अब सर्प के आवाज को सुनने लगे। என்னைக்கு யெகோஷுவா ராஜா வேண்டான்னு சொல்லி மறுதலிக்கிறாங்களோ, जब वो इनकार करते हैं कि यहोशुआ हमारा राजा नहीं होना, அப்ப அந்த மகிமை அவங்களை விட்டு விலகிரும். तब ये महिमा उनसे निकल जाती அந்த है, ப்ரொடெக்ஷன் அவங்களை விட்டு वो விலகிரும். सुरक्षा उनसे निकल जाती है। இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் கர்த்தர் மட்டும்தான். आज हमारा सुरक्षा अब केवल मसीह है। நம்ம வார்த்தைக்குள்ள இருந்தோம்னா, हम यदि वचन के अंदर रहेंगे, அந்த மகிமை நம்ம மேல காணப்படும். वो महिमा हमारे ऊपर दिखाई देगा। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग அவங்க எகிப்து விட்டு வெளி வரும்போது वो मिस्र से बाहर आते समय முன்னாடி அக்கினி ஸ்தம்பம் நடந்து போகுது. उनके आगे अग्नि का खंबा चल रहा है। அந்த அக்கினி ஸ்தம்பம் எவ்வளவு பெருசா वो இருந்திருக்கும்? अग्नि खंबा कितना बड़ा हुआ होगा? இவ்வளவு பெருசா இருந்திருக்குமா? कितना बड़ा होगा? இவ்வளவு பெருசா இருந்திருக்குமா? उतना बड़ा होगा। நம்ம கொஞ்சம் தான் கற்பனை பண்ண முடியும். हमारी कल्पना थोड़े दूर तक ही जा सकती நம்ம है। வீடியோ பார்த்து हम वीडियो को देखकर 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வீடியோ பார்க்கிறோம். वो 10 आज्ञाओं का वीडियो देखते हैं, அப்ப நம்ம மனசுல என்ன தோணுது? तो हमारे मन में कैसा लगता है? அவர் இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய கம்பாவா தான் இருப்பாரு. वो इतना बड़ा खंबा ही होगा। ஆனா அந்த இடம் முழுவதும் அவர் நிரப்பி வச்சிருந்தார். लेकिन वो पूरे जगह को उसने घेर भर के रखा था। அக்னி ஸ்தம்பமா இருந்தா, वो अग्नि का खंबा बनकर रहा। அந்த ஸ்தம்பம் முன்னாடி போகுது. वो अग्नि आगे चलती है। 6 லட்சம் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். 6 लाख लोगों के लिए रोशनी देता है। 6 லட்சம் புருஷர்கள், 6 लाख पुरुष, எத்தனை லட்சம் ஸ்திரீகள், और कितने लाखों की संख्या में स्त्रियां, எத்தனை லட்சம் சிறு பிள்ளைகள், और कितने लाखों की संख्या में बच्चे, எத்தனை லட்சம் ஆடு மாடுகள், कितने लाखों की संख्या में भेड़ बकरियां। அப்ப इவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு तो इतनी बड़ी झुंड के लिए இந்த பில்டிங் அளவுல ஒரு அக்னி ஸ்தம்பமா இல்ல அவரு. एक बिल्डिंग के
जो हिसाब है उतना उतना आग का खंबा नहीं। அவர் இவ்வளவு சைஸ்ல அவரை தீர்மானிக்க முடியாது. वो इस साइज से हम उसकी कल्पना नहीं कर அவர் सकते। அந்த ஜனங்களே கவர் பண்ணி வச்சிருந்தார். पूरे लोगों को वहां पर घेर के रखा था, ஏன்னா அன்னைக்கு அவர்தான் ராஜாவா இருக்கிறார். क्योंकि उस दिन में वही राजा था, அவர்தான் ராஜா, वही राजा, அவர்தான் இவங்களை வழி நடத்துறார். वही इन्हें चलाता है। என்னைக்கு எகிப்து விட்டு வெளியே வந்தாங்களோ जिस दिन वो मिस्र से बाहर आए, அன்னைக்கு பார்வோனே ராஜா கிடையாதுன்னு சொல்லிட்டு, और उस दिन फारोन को तू राजा नहीं है करके बोलकर, எங்களுக்கு நீ ராஜா கிடையாதுன்னு சொல்லி, और राजा तू मेरा राजा नहीं है करके बोलकर அவங்க தேவனை ராஜாவா தேர்ந்தெடுத்தாங்க. परमेश्वर को राजा बनाए। இது கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். परमेश्वर आगे चलता है, பெரிய அக்னி ஸ்தம்பம், ओ परी बड़ी आग की खंबा, அங்க மோசே அதுக்கு பின்னால போறார், मूसा उसके पीछे जाता है, அதுக்கு பின்னால ஜனங்கள், और उसके पीछे लोग। எவ்வளவு அருமையான ஒரு காட்சி, कितना अद्भुत दृश्य है। அந்த தேவன் இவங்களை கவர் பண்ணி வச்சிருந்தார். परमेश्वर उन्हें ढक कर रखा था। இவங்களுடைய பிரயாணத்துல इनकी यात्रा में எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. बहुत सारे तकलीफें आई। அந்த கஷ்டத்துல கர்த்தர் நின்று ஜெயத்தை கொடுத்தார். उस तकलीफ में परमेश्वर ठहर कर उसमें जय को दिया। சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிறகு लाल समुद्र को पार करने के बाद 3 நாள் தண்ணி கிடையாது. 3 दिन पानी नहीं था। ஜனங்கள் மோசஸ்க்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. लोग मूसा के विरुद्ध में कुरकुराने लगे, ரொம்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. बहुत कुरकुराने लगे। ஆனா 3 நாள் கழிச்சு लेकिन 3 दिन के बाद தண்ணி கிடைச்சது. पानी मिला, அதுவும் அது கசப்பா இருந்துச்சா. वो भी कड़वा था। மோசே ஒரு மரத்தை போட்டாரு, और मूसा ने एक झाड़ के फांदी को डाला, ஒரு மரத்தை போட்டாரு, एक झाड़ को डाला, அந்த கசப்பானது இனிமையா மாறிட்டு, और वो कड़वा जो था वो मधुर बन गया। அந்த மாறாங்கிறது நவமியா மாறிட்டு, वो मारा जो था वो नवमी बन गया। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में யெகோஷுவா ராஜாவா இருந்தால், यहोशुआ यदि राजा रहेगा, நம்மளுடைய கசப்பான வாழ்க்கையை இனிமையா மாத்துவார். हमारा कड़वा जीवन को मधुर बनाएगा। ஒருவேளை சில நேரம் நம்ம நினைக்கலாம், हो सकता है कभी कभी हम सोचेंगे இவ்வளவு பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்குதே, इतना बड़ा लाल समुद्र है, நான் எப்படி இது கடந்து போவேன்? मैं कैसे पार करूं? ஆனா தேவன் அதை கடக்க வைப்பார். लेकिन परमेश्वर से पार करने को रखेगा, ஏன்னா அவர் நம்மளுடைய ராஜா, क्योंकि वो हमारा राजा है। அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். वो हमें सुरक्षा देकर रखा है। ஒண்ணுமே முடியலையே, कुछ भी नहीं हो रहा, உங்க வீட்ல ஒண்ணுமே இல்லையே, घर में कुछ नहीं है, தண்ணியும் கசப்பா இருக்குது, पानी भी कड़वा है। ஆனா அதுக்கு பிறகு தேவர் கிரியை செய்தா பாருங்க. लेकिन उसके बाद परमेश्वर ने जो क्रिया அந்த किया, தண்ணியை குணப்படுத்தி கொடுத்தார். उस पानी को चंगाई दिया, அது இனிமையா மாறிட்டு, उसे मधुर बना दिया। ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்போது, हर एक गांव के अंदर जाते समय, ஒவ்வொரு ராஜ்யத்துக்குள்ள हर போகும்போது एक राज्य में जाते समय சண்டை போட்டு தான் போனாங்க. युद्ध करके ही गए। ஆனா சண்டையில लेकिन उस युद्ध में யெகோஷுவா ஜெயத்தை கொடுத்தார். यहोशुआ ने उनको विजयता दिया, அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். उनको विजयता दिया है। கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். परमेश्वर उनके साथ में था। ஆனா ஒரு நாள் வந்தது, लेकिन ऐसा एक दिन आया, சாமுவேலுடைய நாட்கள்ல शमूएल के दिन में ஜனங்கள்லாம் கூடி வந்து சாமுவேல்ட்ட சொன்னாங்க, सारे लोग आकर शमूएल से कहे, மத்த தேசத்துலலாம் ராஜா இருக்கிறாங்க, बाकी देशों में राजा है, நம்ம தேசத்துக்கு ராஜா வேணும். हमारे देश के लिए भी राजा चाहिए। அவங்க தன்னுடைய தேசத்தின் ராஜாவை மறந்துட்டாங்க. वो अपने देश के राजा को भूल गए। தேவன் தான் என்னுடைய ராஜாங்கிறது மறந்துட்டாங்க. परमेश्वर ही हमारा राजा है उसे भूल गए। அவங்க மத்த தேசத்தை பார்த்தாங்க, वो दूसरे देश को देखे, வெளியில உள்ள உலகத்தை பார்த்தாங்க. बाहर के संसार को उन्होंने देखा। அந்த உலகத்துல இந்த ராஜா நல்ல ராஜாவா இருக்காரு, वो संसार में ये राजा बहुत अच्छा है, இந்த ராஜா ரொம்ப ஆளுகை செய்யறாரு, ये राजा अच्छे से राज करता है, அங்க எந்த குறைவும் இல்ல, वहाँ कोई कमी नहीं, நமக்கு ஒரு ராஜா இருந்தா நல்லா இருக்கும். हमें भी एक राजा होगा तो अच्छा होगा। இப்படி ஒரு எண்ணம் தோன்றிச்சு. ऐसा एक विचार आ गया। அதனால इसलिए நம்ம என்னைக்கு உலகத்தை பார்க்க கூடாது. कभी भी हम इस संसार को नहीं देखना। உலகத்தை பார்த்து संसार को देखकर உங்க வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணாதீங்க. आपके जीवन का आप निर्णय मत लो। உங்க வாழ்க்கையில் ராஜா யாரு? आपके जीवन का राजा कौन है? உங்க வாழ்க்கையில் ராஜா யெகோஷுவா மட்டும்தான். आपका राजा केवल यहोशुआ ही है। அவர்தான் உங்களுடைய ராஜாவா वही இருப்பார். आपका राजा होगा। அந்த ராஜா உங்ககிட்ட இருக்கும்போது वो राजा जब आपके पास रहेगा, எந்த குறைவு இருக்காது, कोई भी कमी नहीं होगी, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். भरपूर आशीष देगा। அவர் உங்களுடைய ராஜாவா இருக்கட்டும். वो आपका राजा बनने दो, அறியாம அவரை மறுதலிச்சிடாதீங்க. और अनजाने में उसे इनकार मत कर देना। அவர் மேல முழு நம்பிக்கை வைங்க. उसके ऊपर पूरा भरोसा रखना। அவர் மேல நம்பிக்கை இருந்தா उसके ऊपर यदि पूरा भरोसा होगा, நமக்குள்ள பயமே இருக்காது. हमारे अंदर डर नहीं होगा। பயம் வந்துட்டுனா अगर डर आ गया, நமக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். हमको उसके ऊपर डर विश्वास नहीं है मतलब है। நமக்குள்ள பயம் இருக்க கூடாது. हमारे अंदर डर नहीं होना ஒண்ணு चाहिए। உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், एक
तो आपके यदि आपके अंदर विश्वास होगा அல்லது பயம் இருக்கும். या फिर भय होगा, பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது. अगर डर होगा तो विश्वास नहीं होगी. நீங்க சொல்லலாம், आप बोल सकते हैं இல்ல எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு नहीं, பிரதர். मैं विश्वास करता हूं भाई. உங்ககிட்ட விசுவாசம் இல்ல, आपके पास विश्वास नहीं है ஏன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்குது. क्योंकि आपके अंदर डर है. இந்த பயம் அவிசுவாசத்தின் பலன். ये डर अविश्वास का அவிசுவாசத்தின் நிமித்தம் வருது. वो अविश्वास की वजह से आता है. இந்த பயத்தை நீக்கி போடுங்க. इस डर को निकाल दीजिए. முழு நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. पूरा विश्वास परमेश्वर के ऊपर रखिए. அவர் என்னை கைவிட மாட்டார். वो मुझे नहीं टुकराएगा. அவர் என்ன மேல ப்ரொடெக்ஷன் वो வைப்பார். हमारे ऊपर एक सुरक्षा बनकर रहेगा. அவர்தான் நமக்கு ப்ரொடெக்ஷன். वही हमारा सुरक्षा है. இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு அதிசயமா வழி நடத்தி வந்தார். और इजराइल लोगों को इतने अद्भुत रीति से चलाया. ஆனா சாமுவேலுடைய நாட்கள்ல लेकिन शमूएल के समय में அவங்க உலகத்தை பார்த்தாங்க. उन्होंने संसार को देखा. உலகத்தை பார்த்துட்டு சாமுவேல்ட்ட சொன்னாங்க, संसार को देखकर शमूएल से कहा எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ராஜா வேணும். हमें भी ऐसा एक राजा அவன் चाहिए. ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டான். वो दुखित हो गया. அப்ப கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நீ ஏன்பா துக்கம் அடைற? तू क्यों दुखित होता है? சாமுவேல்ட்ட சொல்றாரு, शमूएल से कहता है, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, भविष्यद्वक्ता को देखकर कहता நீ है, ஏன்பா துக்கம் அடைற? तू क्यों दुखित होता है? நான் அவர்களை ஆளாதபடிக்கு मैं उन पर राज न करूं. அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். ऐसे सोचकर उन्होंने मुझे टुकरा दिया है. அவங்க நான் ராஜாவா இருக்க கூடாதுன்னு என்னை தள்ளி வச்சிட்டாங்க. वो ये सोच लिए कि मैं उनका राजा नहीं रहना. பாருங்க ஜனங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க. देखिए लोग कैसे चुनते हैं. இன்னைக்கு உங்களுக்கு ராஜா யாரு? आज आपका राजा कौन है? உங்க ராஜா யெகோஷுவா மட்டும் தான் இருக்கணும். आपका राजा केवल यहोशुआ ही रहना है. அப்பதான் அவருடைய பாதுகாவல் உங்க மேல இருக்கும். तभी उनका सुरक्षा आपके ऊपर होगा. உங்க கர்த்தருடைய கவரிங் உங்க மேல இருக்கும். परमेश्वर का कवरिंग उसके आपके ऊपर होगा. இன்னைக்கு நமக்குள்ள கவரிங் யாரு? आज हमारे ऊपर कवरिंग कौन है? நம்ம எப்படிப்பட்ட கவரிங்ல நம்ம இருக்கோம்? किस प्रकार के कवरिंग के अंदर है? ஜனங்கள் அந்த கர்த்தருடைய கவரிங்குள்ள இருக்கணும். और लोग उस कवरिंग के अंदर रहना है. நான் ஒரு ஃபேமிலி சந்திக்க போயிருந்தேன். एक परिवार से भेंट करने के लिए गया. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. उनका पति गुजर चुके. அவங்க அந்தேரியில ஏர்போர்ட் பக்கத்துல இருக்காங்க. वो अंधेरी एयरपोर्ट के बाजू में है. நானும் செல்வா பிரதர் போய் பார்க்க போகும்போது मैं और भाई सलवा जाकर उधर भेंट करते அவங்க समय என்ன சொன்னாங்க தெரியுமா? उन्होंने क्या कहा? அவங்க சொன்னாங்க, பிரதர் भाई என் கணவன் காலையில 3 மணிக்கே எந்திரிச்சிருவாரு. मेरा पति सुबह 3 बजे उठते थे 3 மணிக்கே எந்திரிச்சிட்டு और 3 बजे उठकर எங்களுக்காக ஜெபிப்பார். हमारे लिए प्रार्थना करते அவங்க थे. ஜெபம் தான் எங்க மேல கவரிங்கா இருந்துச்சு. उनका प्रार्थना ही हमारे ऊपर एक कवरिंग था. இப்போ அந்த கவரிங் போயிட்டு अब वो कवरिंग गया है. அழுறாங்க. वो रोते हैं. இப்போ அந்த ஜெபம் இல்லையே. अब वो प्रार्थना नहीं है. அந்த கவரிங் போயிட்டு वो कवरिंग चला गया. நாங்க என்ன செய்யட்டும்? हम क्या करें? அந்த கவரிங் எங்க மேல இருந்தது. वो कवरिंग हमारे ऊपर थी. அந்த கவரிங் இல்ல. वो कवरिंग नहीं है. சிந்திச்சு பாருங்க. सोच कर ஒரு देखिए வீட்டுக்கு கவரிங் யாரு? एक घर के लिए कवरिंग कौन है? ஒரு புருஷனுடைய அவங்களுடைய ஜெபம் தான். एक पति का प्रार्थना है. வீட்டின் தலைவர் और घर का मुखिया அவங்களுடைய ஜெபம். उनका प्रार्थना வீட்டுடைய கவரிங் घर का कवरिंग है. அவங்களுடைய ஜெபம் தான் மேல கவரிங்கா இருக்கும். उनका प्रार्थना ही घर का कवरिंग होगा. அவங்க ஜெபிக்கல அப்படினா यदि वो प्रार्थना न करे அப்ப கவரிங் இல்ல. तो कवरिंग नहीं है. அப்ப பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது. तो समस्याओं पर जय नहीं पा सकते. பிரச்சனைகள் வந்து மோதும். समस्याएं आकर टकराएगी. ஆனா உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா लेकिन यदि आपको जय देना है तो இன்னைக்கு வீட்டின் தலைவருடைய ஜெபம் முக்கியம். घर के मुखिया का प्रार्थना जरूरी है. அவங்க தான் அவங்க குடும்பத்துக்கு கவரிங்கா இருப்பாங்க. वही उनके परिवार के लिए कवरिंग होंगे. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம்? आज हम कितना प्रार्थना करते हैं? சாமுவேல் சொல்றார், शमूएल कहता है 1 சாமுவேல் 12:23ல पहला शमूएल 12 अध्याय के 23वें वचन में, நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பேனாகில் मैं यदि तुम्हारे लिए प्रार्थना न करूं நான் கர்த்தருக்கு விரோதமா செய்யற பாவம். और मैं परमेश्वर के विरुद्ध पाप करता हूं. அப்போ ஒரு ஊழியக்காரர், तो एक सेवक, ஒரு வீட்டின் தலைவர் एक घर का मुखिया தன்னுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கலன்னா अगर परिवार के लिए बोझ उठाकर प्रार्थना न करे அந்த கவரிங் இருக்காது. वो कवरिंग नहीं होगा. உங்க குடும்பத்து மேல நீங்க தான் கவரிங் வைக்கணும். आपके परिवार के ऊपर आप ही कवरिंग को रखना है. இல்ல என் மனைவி நல்லா ஜெபம் பண்றா, नहीं मेरी पत्नी प्रार्थना कर அவங்க ஜெபிக்கிறது இருக்கட்டும். वो प्रार्थना करना रहने ஆனா दो. உங்க ஜெபம் தான் கவரிங்கா வரணும். लेकिन आपका प्रार्थना उधर कवरिंग बनकर आना है. நம்மளுடைய ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்ல அப்படினா यदि हमारे जीवन में प्रार्थना नहीं है, பிசாசு குடும்பத்துக்குள்ள நுழைவா, शैतान परिवार के अंदर घुस जाएगा, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், समस्याओं को परिवार के अंदर लाएगा,
குடும்பத்தின் மதில்கள் இடிக்கப்படும் और परिवार के दीवार टूट जाएंगे எல்லா மிருகமும் உள்ள நுழையும் और सारे जानवर अंदर घुस जाएंगे। அப்ப இன்னைக்கு யார் கவரிங் வேணும் तो आज किसका कवरिंग चाहिए? வீட்டின் தலைவருடைய கவரிங் வேணும் घर के मुखिया का कवरिंग चाहिए। இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது आज हमारा प्रार्थना कैसा है? நம்ம குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கிறோம் हमारे परिवार के लिए हम कैसे प्रार्थना करते ஸ்திரீகள் हैं? ஜெபம் பண்றாங்க और स्त्रियां प्रार्थना करती ஆனா हैं, புருஷர்கள் எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம் लेकिन पुरुष कितना प्रार्थना करते நம்ம हैं? வாழ்க்கையில ஜெபம் வேணும் हमारे जीवन में प्रार्थना चाहिए। யோபு अयुब காலையிலே எழுந்திருச்சு सुबह को उठकर உடனே பலி கொடுப்பானா वो बलि देता था। என் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பாங்க मेरे बच्चों ने कुछ पाप किया होगा, கர்த்தர் அவங்களை தண்டிக்க கூடாது परमेश्वर ने दंड नहीं देना அவங்க है। பிள்ளைகளுக்காக उसके बच्चों के लिए அவருடைய தகப்பனார் ஜெபம் பண்றாரு वो उसके पिता जो है वो प्रार्थना करता है। அவருடைய ஜெபம் அவங்க மேல கவரிங்கா இருக்குது उनका प्रार्थना उनके ऊपर कवरिंग बनकर है। இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது आज हमारा प्रार्थना कैसा है? ஏன் நம்ம குடும்பத்துல பிரச்சனை क्यों परिवार के अंदर समस्या है? ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள அசுத்தாவிகள் கிரியை செய்து क्यों हमारे परिवार के अंदर अशुद्ध आत्मा काम करती है? ஏனா நமக்குள்ள ஜெபம் இல்ல क्योंकि हमारे अंदर प्रार्थना नहीं है। புருஷர்களுக்குள்ள ஜெபம் இருக்கணும் पुरुष के अंदर प्रार्थना होना चाहिए காலையில சூரிய உதயம் ஆறதுக்கு முன்னாடி और सूरज उगने से पहले நம்மளுடைய ஜெபம் இருக்கணும் हमारा प्रार्थना होना चाहिए। நம்மளுடைய ஆளுகை हमारी राज நம்ம மேல சூரியன் ஆளுகை செய்ய கூடாது हमारे ऊपर सूरज राज नहीं करना है। நம்ம மேல சந்திரன் ஆளுகை செய்ய கூடாது हमारे ऊपर चांद राज नहीं करना है। நம்ம மேல யெகோஷுவா ஆளுகை செய்யணும் हमारे ऊपर यहोशुआ राज करना है। அந்த சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே वो सूरज की रोशनी आने से पहले நம்ம குடும்பத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க हमारे परिवार को परमेश्वर के हाथ में सौंप दीजिए। உங்களுடைய கவரிங்க போடுங்க आपके कवरिंग को डाल அந்த दीजिए। கவரிங் இருக்கும்போது वो कवरिंग जब होता है பகலிலே வெயிலாகிலும் और सुबह में धूप बनकर ராத் இரவிலே நிலவாகிலும் और रात को छाव बनकर அது உங்களை சேதப்படுத்துவதில்லை वो आपको हानि नहीं पहुंचाएगी। பாருங்க சங்கீதம் 121 சங்கீதத்துல சொல்றார் वो 121 भजन संगीत में कहता है உங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் வராது आपको सनस्ट्रोक नहीं आएगा, உங்களுக்கு மூன் ஸ்ட்ரோக் வராது आपको मून स्ट्रोक नहीं आएगा। இது வரக்கூடாது அப்படினா ये यदि ये नहीं आना है क्यों? உங்க மேல ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் आपके ऊपर एक सुरक्षा चाहिए। யோசுவா சொல்றார் योशुआ कहता है, பாருங்க அவர் வாசிக்கலாம் சங்கீதம் 121 और पढ़ेंगे भजन संगीत 121 அதுல 3ஆம் வசனம் வாசிங்க। तीसरे वचन को पढ़ेंगे। இஸ்ரவேலை காக்கிறவர் பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहती है இஸ்ரவேலை காக்கிறவர் इजराइल को जो संभालता है உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை वो न ऊँगता है न सोता है। அப்போ இன்னைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படி இருக்கிறார்। तो अगर इजराइल को बचाने वाला ऐसा है ஒரு तो கணவன் யாரு? तेरा पति कौन है? குடும்பத்தை பாதுகாக்கிறவங்க। वो परिवार को बचाने वाले கணவன் குடும்பத்தை பாதுகாக்கிறவங்க தானே? पति परिवार को बचाने वाले है ना? மனைவி தான் குடும்பத்தை பாதுகாக்கிறவங்களா? या पत्नी है? நம்ம தான் பாதுகாக்கிறவங்க। हम ही बचाते हैं। அப்ப இஸ்ரவேலை காக்கிறவர் तो इजराइल को जो बचाता है உறங்குவதும் இல்லை वो ना ऊँगता है தூங்குறதும் இல்லை ना सोता है, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார்। वो निगरानी रखते रहता அடுத்த है। வசனம் வாசிங்க। अगला वचन को पढ़ेंगे। ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहती है பகல்ல வெயில் உங்களை சேதப்படுத்தாது, वो ना तो दिन की धूप तुम्हें हानि पहुंचाएगी இரவுல சந்திரன் உங்களை சேதப்படுத்த और முடியாது। ना ही रात को चांद तुम्हें हानि पहुंचाएगी। கர்த்தர் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார், परमेश्वर ने इस चीज को रखा है, நம்மளை பாதுகாக்கிறார்। परमेश्वर ने सुरक्षा रखा है। அப்போ சூரிய உதயம் ஆறதுக்கு முன்னாடியே तो सूरज उगने से पहले ही புருஷர் தன்னுடைய ஜெபத்தை நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எடுக்கணும்। तो पुरुष जो है हमारे प्रार्थना को परमेश्वर के सामने रखना है। நம்ம குடும்பத்தை மேல ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஜெப ப்ரொடெக்ஷன் வைக்கணும்। हमारे परिवार के ऊपर एक प्रार्थना का प्रोटेक्शन होना चाहिए। நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபமே இல்ல அப்படினா, यदि हमारे जीवन में प्रार्थना ही नहीं है तो நம்ம குடும்பத்துல பிசாசு விளையாடுவா, हमारे परिवार में शैतान काम करेगा। வா காலையில எழுந்திருச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கட்டும்। या सुबह उठकर प्रार्थना करने का एक आदत लगाई। நம்ம
எப்பவும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னா हम अगर यदि हमेशा परमेश्वर के आगमन के लिए तैयार रहना है तो நீங்க பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டாம். आप बड़े बड़े कामों को ना करें. கர்த்தருடைய வருகையில போறதுக்கு परमेश्वर के आगमन में जाने के பெரிய लिए பெரிய காரியம் தேவையில்ல. बड़ी बड़ी काम नहीं. சிலவங்க பெரிய பெரிய காரியம் செய்வாங்க, कुछ लोग बड़े बड़े काम करेंगे ஆனா சின்ன காரியத்தை விட்டுருவாங்க. लेकिन छोटी सी काम को छोड़ எது देंगे. முக்கியமோ அதை விட்டுருவாங்க. जो जरूरत है उसे छोड़ देंगे. பிரேயர் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். प्रार्थना ही जीवन बहुत அந்த महत्वपूर्ण है. ஜெபம் உங்க குடும்பத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுது. वो प्रार्थना आपके परिवार को सुरक्षा देती है. இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறவர் इजराइल लोगों को जो सुरक्षा देता है அந்த ப்ரொடெக்ஷன் வாளை போடுறார். वो सुरक्षा के दीवार को रखता है. யெகோஷுவா எருசலேம்ல இருந்து கதறார். और यहोशुआ यरूशलेम से அவர் எருசலேமை பார்த்து சொல்றார், वो यरूशलेम को देखकर कहता है, எருசலேமே எருசலேமே, है यरूशलेम கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கிறது போல जैसी मुर्गी अपने बच्चों को अपने पंखों के आड़ में लेती है. நான் எத்தனையோ தடவை அரவணைக்க நினைச்சேன். मैं बहुत बार तुझे अपने आड़ में लेने की कोशिश அவங்க தான் किया விலைக்கு போறாங்க. और वो खुद हट के जाते हैं. அவர் அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார். वो उस सुरक्षा को देता है. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு நீங்க தான் ப்ரொடெக்ஷன் வால் கொடுக்கணும். आज आपके परिवार के लिए आप ही सुरक्षा देना है. யோபு எப்படி ஜெபம் பண்ணாரோ अय्यूब जैसा प्रार्थना किया அதே போல நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ऐसे ही आप अपने परिवार के लिए प्रार्थना कीजिए. அப்பதான் வெற்றியை காண முடியும். तभी आप विजयता को देख सकते हैं. பிரதர் எனக்கு ஜெபிச்சு பழக்கம் இல்ல பிரதர். भाई मैं प्रार्थना करके मुझे आदत नहीं है. கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए. கர்த்தாவே ஜெபத்தின் ஆவியை தாங்க. प्रभु प्रार्थना की आत्मा को दो. ஜெபத்தின் ஆவியை தாங்கன்னு கேளுங்க. प्रार्थना की आत्मा को दो. ऐसा எப்பலாம் मांगिए. முழங்கால் படுறீங்களோ ஜெபத்தின் ஆவியை கேளுங்க. जब जब आप घुटने टेकते हो प्रार्थना की आत्मा मांगो. முதல்ல நீங்க இந்த அபிஷேகத்துல வாங்க. पहले आप उस अभिषेक के अंदर आइए. உங்க குடும்பத்துக்காக பாரத்தோட ஜெபிங்க. आपके परिवार के लिए बोझ उठाकर प्रार्थना कीजिए. உங்க குடும்பத்தை குறித்தான பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். आपके परिवार के प्रति बोझ आपके अंदर रहना चाहिए. அந்த பாரம் மட்டும் இல்லட்டி वो अगर बोझ नहीं होगा तो முழங்கால் முடங்காது. वो घुटना नहीं टिकेगा. குடும்பத்தின் பாரம் இருக்கிறதுனால தான் परिवार का बोझ है इसलिए நம்ம வேலைக்கு ஓடுறோம். हम काम के लिए दौड़ते हैं. புருஷர்கள் அதுல வேலைக்கு ஓடுறோம். और पुरुष लोग काम के लिए दौड़ते हैं. ஏன் கை மேல் வலி இருந்தாலும் பரவாயில்ல. और अगर बदन दर्द करे तो भी எந்த நம்ம வேலை செய்யற இடத்துல சோ நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்புக்குள்ள கவரிங் ஒரு கவரிங் நம்ம போடணும். तो हमारे परिवार के लिए एक सुरक्षा का कवच डालना. அதே பாரம் वही बोझ நம்ம பிரேயர்ல காமிக்கணும். हमारे प्रार्थना में दिखाई देना என் चाहिए. குடும்பம் நல்லா இருக்கணும். मेरा परिवार अच्छा होना என் चाहिए. பிள்ளைகள் நல்லா வாழணும். मेरे बच्चे अच्छा होना என் चाहिए. மனைவி பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். मेरे पत्नी और बच्चों को प्रभु आशीष करे. என் குடும்பம் செழிக்கணும். मेरा परिवार फलदायक हो. எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. सब आपके हाथ में है. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி सूरज उगने से पहले உங்க ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். आपका प्रार्थना परमेश्वर के सम्मुख है. நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண முடியலாட்டி हम अगर सुरक्षा नहीं दिए तो யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுவா? कौन सुरक्षा दे सकता ஒரு है? சபைண்ட் எடுத்தாச்சுனா एक कलीसिया को ले लीजिए. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிச்சாகணும். अगर मैं आपके लिए प्रार्थना करना நான் है. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும். मैं हर एक परिवार के लिए प्रार्थना करना है. என்னுடைய கவரிங் பிரேயர் கவரிங் உங்க மேல இருக்கணும். मेरा प्रार्थना का कवच आपके ऊपर होना चाहिए. இல்லாட்டி சபைக்குள்ள या फिर कलीसिया के अंदर பிரச்சனைகள் உருவாகும். समस्याएं उत्पन्न होगी ரெண்டு பார்ட்டியா பிரிவாங்க. और दो बाग बन जाएंगे. அந்த சுவர்கள் இடிக்கப்படும். वो शहर पना टूट जाएगी. எல்லா மிருகமும் உள்ள வந்துரும். सारे जानवर अंदर आ எல்லா जाएंगे. சர்ப்பங்களும் உள்ள வந்துரும். सारे सर्प अंदर आ जाएंगे. அப்ப நான் எப்படி இருக்கணும்? तो मैं कैसा रहना है? எப்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். हमेशा सावधान रहना है. எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கணும். सारे लोगों के लिए प्रार्थना करना உங்க है. மேல நான் ஒரு கவரிங்கா வைக்கணும். आपके ऊपर एक कवच रखना है. இது ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடிய காரியம். ये एक सेवक करने का काम है. இன்னைக்கு நம்ம மேல யாருடைய கவரிங் இருக்கு? आज हमारे ऊपर किसका कवच है? யெகோஷுவாக்குள்ள கவரிங். यहोशुआ का कवच. அவருடைய கவரிங் நம்ம மேல இருக்கணும். उसका कवच हमारे ऊपर होना चाहिए. அவர்தான் वही உங்க வாழ்க்கையில ராஜாவாக இருக்கணும். आपके जीवन में राजा बनकर रहेगा. ஹalleluya. हालेलुया. பாருங்க சபையை பற்றி எடுக்கும்போது कलीसिया के बारे में जो बोलते हैं, ஏழாவது சபை सातवीं कलीसिया, லவோதிக்கியா சபை. लवोदिकिया कलीसिया. ஏழாவது சபையின் பேர் என்ன? सातवीं कलीसिया का नाम क्या है? லவோதிஷியா சபை. लवोदिकिया. இந்த லவோதிக்கியா சபை ये लवोदिकिया कलीसिया जो है, யெகோஷுவாவை சர்ச்சை விட்டு வெளியே இறக்கிட்டு यहोशुआ को कलीसिया से ही भगा दिया. அது அவர் வெளியில நின்னு वो बाहर रहकर அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. वो दरवाजे को खटखटाता है. இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். मैं द्वार पर खड़े रहकर खटखटाता हूँ. எங்கிருந்து தட்டுகிறாரா? वो कहाँ से खटखटाता है? வாசப்படியிலிருந்து தட்டுறார். वो द्वार पर खटखटाता அப்ப है. யெகோஷுவா எங்க இருக்கிறார்? तब यहोशुआ कहाँ पर है? சபைக்கு உள்ள இல்ல, कलीसिया के अंदर नहीं, அவர் சபைக்கு வெளியில இருக்கிறார். वो कलीसिया के बाहर है.
உன்னத பாட்டுல எழுதி இருக்குது, वो श्रेष्ठ गीत में लिखा है, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், मेरे प्रेमी की आवाज को मैंने सुना, அவர் தட்டுற சத்தத்தை கேட்டேன், उसके कटकटाने की आवाज को मैंने सुना, ஆனா இவ எந்திரிச்சு போறதுக்குள்ள लेकिन वो उठ के जाने से पहले அவர் போயிட்டாரு. वो चला गया। இவ தேடுறா, ये ढूंढती है, என் நேசரை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு. मेरे प्रेमी को तुमने देखा है क्या? போயிட்டாருன்னா போயிட்டாரு தான். वो गया ही இன்னைக்கு है। நிறைய பேர் இப்படிதான் தேடுவாங்க. आज बहुत सारे ऐसे ही ढूंढेंगे। நேசர் வந்து கதவு தட்டுறார், प्रेमी खटखटाता है கதவு திறக்க லேட் பண்ணிட கூடாது. और दरवाजा खोलने के लिए देरी नहीं करना। அவர் யார் அப்படிங்கறத பாருங்க. वो कौन है करके देखिए। தட்டி பார்த்தாரு, उसने खटखटाया மணவாட்டி திறக்கல, और दुल्हन ने नहीं खोला, அவர் பாட்டு போயிட்டாரு. वो चले गया। இவ தேடி தேடி அலையறா, वो ढूंढ ढूंढ कर जाता है, வாட்ச்மேன் கேக்குறா, वॉचमैन के पास என் पूछता है, நேசரை பாத்தீங்களா, मेरे प्रेमी को देखा क्या? என் நேசரை பாத்தீங்களான்னு मेरे தேடுறா. प्रेमी को देखा क्या पूछा? இல்ல தெரியாதே, नहीं मालूम है। யாருக்கும் தெரியாம திருடனை போல வந்துட்டு போயிருவாரு. और कोई नहीं जानेगा वैसे चोर के माने आके जाएगा। அவர் இப்போ வரும்போது और अभी आते समय அவர் வெளியரங்கமா வர மாட்டார், वो भारी रूप से नहीं आएगा, அவர் ரகசியமா வந்துட்டு वो போயிருவார். गुप्त रूप से आके जाएगा। அதனால தான் இந்த வருகையை ரகசிய வருகைன்னு சொல்றோம். इसीलिए इस आगमन को हम गुप्त का आगमन करके बोलते हैं। இந்த ராப்சர் நடக்கும்போது ये रैप्चर के समय में அவர் திருடனை போல வந்துட்டு போயிருவாராம். वो चोर के माने आके जाएगा। நான் வந்துட்டேன்னு சொல்றது இல்ல, मैं आ गया करके बोलने वाला नहीं। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, சபை இந்த நேரத்துல कलीसिया इस समय में யெகோஷுவா வெளியாக்கிட்டு, यहोशुआ को बाहर कर दिया। அப்படினா ऐसा इसका मतलब இந்த கடைசி காலத்து சபை, ये आखिरी समय की कलीसिया, உலகம் உள்ள வந்துட்டு, संसार अंदर आ गया, உலகம் சபைக்குள்ள வந்துட்டு. संसार कलीसिया के अंदर आ गई है। நவோமி எப்போ பெத்லெஹேம் விட்டு மோவாப்க்கு போனாலோ, और नोमी जब बेतलेहम को छोड़कर मोआब देश में गई, எலிமெலேக் கூடிய ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, एलीमेलेक का राज्य समाप्त हो गया, எலிமெலேக் கூடிய ஆளுகை நின்னு போச்சு. एलीमेलेक का राज्य रुक गया। என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் और कब जब आदम और हवा தேவனுடைய வார்த்தை மறுதலிச்சாங்களோ, परमेश्वर के वचन को टुकराए, அன்னைக்கே அந்த மகிமை அவங்களுக்கு விலகிட்டு, तब ही महिमा उनके ऊपर से निकल गया। என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் और जब इजराइल लोग யெகோஷுவா எங்க ராஜா வேண்டாம், यहोशुआ मेरा राजा नहीं होना, எங்களுக்கு வேற ஒரு ராஜா வேணும் சொன்னாங்களோ, हमें एक और राजा चाहिए करके बोले तो அன்னைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. तब ही समस्या शुरू हो गई। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்? आज हम कैसे रहेंगे? நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றோமா, हम परमेश्वर के वचन को स्वीकार करते हैं क्या, அல்லது மறுதலிக்க போறோமா? या फिर टुकराते हैं? நம்ம உலகத்தை நேசித்தால் हम अगर संसार से प्रेम करें, யெகோஷுவா ஏற்றுக்கொள்ள முடியாது. यहोशुआ को स्वीकार नहीं कर सकते। ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் பிடிக்க दोनों முடியும். में कोई एक ही ले सकते हैं, ரெண்டு காரியத்தை நீங்க பிடிக்க முடியாது. दो चीज को नहीं ले सकते। ஒன்னு உலகம், एक तो संसार, இன்னொன்னு சிலுவை. या फिर क्रूस। இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ये தேர்ந்தெடுக்கணும். दोनों में कोई एक चीज चुनना है। ஏதாவது ஒண்ணு தான் உங்க மேல ஆளுகை செய்யும். कोई एक चीज ही आपको पर राज कर सकता நீங்க है। சிலுவையை பிடிச்சிட்டீங்கன்னா आप क्रूस को पकड़ लिए तो அப்போ உலகம் உங்க பின்னால போயிடும். तो संसार आपके पीछे चले அது உங்களை जाएगा। ஆளுகை செய்ய முடியாது. वो आपके ऊपर राज नहीं कर सकता। யெகோஷுவா உங்க குடும்பத்தை ஆளுகை செய்வார். यहोशुआ आपके परिवार को राज करेगा। அவருடைய ரத்தம் தான் உங்க மேல ப்ரொடெக்ஷனா இருக்கும். उसका लहू ही आपके ऊपर सुरक्षा बनकर ஒரு रहेगी। கவரிங் வந்துரும். एक कवरिंग हो அன்னைக்கு जाएगा। இஸ்ரவேல் ஜனங்கள் மேல उस दिनों में इजराइल लोगों के அந்த ऊपर ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி கவரிங்கா இருந்துச்சோ, मेमना का लहू जैसा उनके ऊपर कवच बनकर रहा, அதே போல ऐसे ही இன்னைக்கு யெகோஷுவாவின் ரத்தம் आज यहोशुआ का लहू இன்னைக்கு நம்ம மேல கவரிங்கா இருக்குது. आज हमारे ऊपर कवच बनकर है। இன்னைக்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? आज हम किसे चुनते हैं? ஆதாமும் ஏவாளும் आदम और हवा பிசாசுனுடைய சத்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க. शैतान के आवाज को चुने। அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விட்டான். उनके आत्मिक जीवन को बिगाड़ दिया। ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போச்சு. उनका आत्मिक जीवन बिगड़ गई। என்ன செய்யன்னு தெரியல. क्या करे समझ में नहीं आता। இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை आज हमारा आत्मिक जीवन எப்படி இருக்குது? कैसा है? இன்னைக்கு யெகோஷுவா வந்தாரானால் यदि आज यहोशुआ आए, எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கும்? कितने लोग जाने के लिए तैयार हैं? நம்ம நம்ம விசுவாசத்துல சொல்ல வேண்டாம். हम विश्वास में नहीं कहेंगे। விசுவாசத்துல எல்லாரும் கை தூக்கிடலாம். विश्वास में सब हाथ उठा सकते हैं। விசுவாசத்துல நானும் போவேன் சொல்லிடலாம். विश्वास में मैं भी जाऊंगा बोल सकते हैं। கொஞ்சம் உள்ள பாருங்க, थोड़ा अंदर देखिए, உங்க இதயத்துக்குள்ள பாருங்க. आपके मन के अंदर देखिए, am I ready? क्या मैं तैयार हूँ? நான் ஆயத்தமா இருக்கேனா? क्या मैं तैयार हूँ? ஒரு துன்மார்க்கனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? एक दुष्ट को कैसे पहचानोगे?
எப்படி கண்டுபிடிப்பீங்க? कैसे पहचानोगे? அவன் துன்மார்க்கமான பாதையை வச்சு கண்டுபிடிப்பீங்க. उसके दुष्ट मार्ग को देखकर आप पहचानोगे. அப்ப உங்களை கர்த்தர் நீதிமானா மாத்திருக்காருன்னா, तो यदि परमेश्वर ने आपको धर्मी बनाया है அப்ப நீங்க நீதிமான் தான். तो आप धर्मी ही हैं. அப்ப உங்ககிட்ட நீதியின் கிரியை தான் இருக்கும். तो आपके अंदर धर्म की क्रियाएं ही होगी. உங்ககிட்ட துன்மார்க்கனின் கிரியை இருக்க கூடாது. आपके अंदर अधर्म की क्रिया नहीं होगी. துன்மார்க்கனின் கிரியை இருந்தால் यदि अधर्म की क्रिया होगा तो நீங்க நீதிமான் இல்ல, आप धर्मी नहीं हो. பன்னி கூட்டம்னு அர்த்தம். आप सुअर के झुंड हो. கர்த்தர் உங்களை நீதிமானா கழுவி வைக்கிறாரு. परमेश्वर आपको धर्मी बनाता है. நம்ம எங்க ஓடுறோம்? हम कहाँ जाते हैं? அதே சேத்துக்குள்ள தான் ஓடுறோம். उसी कीचड़ के अंदर அப்ப जाते அந்த हैं. சுவாபம் இன்னும் மாறல. तो वो गुण अब तक बदला नहीं. நம்ம நீதிமான் அப்படினா यदि हम धर्मी हैं तो கடைசி வரைக்கும் நீதியின் கிரியை இருக்கணும். आखिर तक वो धर्म की क्रियाएं होना चाहिए. நம்மட்ட துன்மார்க்கனின் கிரியை வரக்கூடாது. हमारे अंदर दुष्ट की क्रियाएं नहीं आना चाहिए. கொஞ்சம் கொஞ்சமா விலகுங்க. तो धीरे धीरे उससे हटिए. அந்த துன்மார்க்கம் வேண்டாம். वो दुष्टता नहीं चाहिए. நம்மள கர்த்தர் நீதிமானா மாத்திருக்கிறார். हमें परमेश्वर ने धर्मी बनाया है. அருமையா மாத்திருக்கிறார். अद्भुत रीति से बनाया है. எல்லாத்துக்கும் முன்பாக सभी के सामने அந்த நீதியின் கிரியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். और परमेश्वर उस धर्म की क्रिया को प्रकट करके देगा. உங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாது. आपका दाहिना हाथ जो करता है वो बायां हाथ को न जानने पाए. அது தெரியவே தெரியாது. वो नहीं जान நீங்க पाएगा. அப்படிப்பட்ட நீதிமான். आप इस प्रकार के धर्मी हैं. ஆனா யெகோஷுவா என்ன செய்வார் தெரியுமா? लेकिन यहोशुआ क्या करेगा? நீங்க மறைவா செய்யறத आप जो गुप्त में करते हो அவர் வெளியரங்கமா காண்பாரு. वो सबके सामने दिखाएगा. வெளியரங்கமா ரிசல்ட் वो காண்பார். सबके सामने दिखाएगा. என்ன ரிசல்ட்? क्या रिजल्ट है? இவன் தான் நீதிமான். यही धर्मी है. யோபை பார்த்து பிசாசு சொன்னாரு, आयुब को देखकर परमेश्वर ने कहा, யோபை போல நீதிமான் இந்த உலகத்துல யாருமே இல்ல. आयुब के जैसा धर्मी कोई नहीं है. அவனால இருக்க முடியும்னா यदि वो धर्मी बन सकता है तो அப்ப மணவாட்டியே இருக்க முடியாது. तो दुल्हन क्यों नहीं रह सकती? ஒரு ஆட்டின் ரத்தத்துக்கு கீழ இருக்கிற ஒரு யோபு, और लहू मेमना के लहू के नीचे रहने वाला आयुब, அவன் இந்த உலகத்திலே எல்லாத்த விட அவன் தான் நீதிமான் கர்த்தர் சாட்சி சொன்னா. और पूरे संसार में सबसे ज्यादा धर्मी वही है करके परमेश्वर ने गवाही दिया. அப்ப மணவாட்டியை பற்றி எப்படி சொல்லணும்? तो दुल्हन के बारे में कैसे बोलना है? மணவாட்டியை பற்றி எப்படி சொல்லுவார்? दुल्हन के बारे में कैसे बोलेगा? நம்மள இவன் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, ये थोड़ा ठीक है, உன்னை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு போறேன். तो ये थोड़ा सा लेके जाता हूँ. ஒரு வசனம் சொல்லுதுல, एक वचन कहता है ना, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினா यदि तेरे आंख तुझे ठोकर खिलाए ரெண்டு கண்ணோடு நரகத்து போது तो பாக்கிலும் दोनों आंखों से नरक में जाने से अच्छा ஒரு கண்ணோடு பரலோகத்து போ. एक आंख के साथ स्वर्ग जा. அப்படிதானே? ऐसा है ना பிரதர்? என் கண்ணு மட்டும் பரிசுத்தம் பிரதர், ब्रदर? मेरा आंख पवित्र है ஆனா என் வாய் தான் சரியில்லை. लेकिन मेरा जुबान ठीक नहीं है, அதனால என் கண்ணு போயிரும். इसलिए मेरा आंख चला जाएगा. போவே செய்யாது. जाएगा ही नहीं. இந்த வாயினால உங்க கண்ணும் சேர்ந்து போயிரும். और इस जुबान की वजह से आपका आंख भी साथ में जाएगा. கண்ணு எங்க போகும்? आंख भी कहाँ जाएगी? பரலோகத்துக்கு இல்ல, स्वर्ग नहीं, நரகத்துக்கு போகும். नरक में जाएगी. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா, अगर साधारण रूप से देखेंगे तो நீங்க எதை பாக்குறீங்களோ आप जिसे देखते हो அதுதான் யோசிப்பீங்க. वही सोचोगे. நீங்க எதை பாக்குறீங்களோ जिसे आप देखते हो அதை தான் யோசிப்பீங்க. उसे ही सोचोगे. நான் இப்போ சாஜியை பாக்குறேன்னா अब यदि मैं साजी को देखता हूँ, சாஜியை பற்றி யோசிப்பேன். साजी के बारे में सोचूंगा. நான் பிரதர் பாக்குறேன்னா मैं भाई के बारे में देखूंगा तो அப்போ அவங்க ஸ்டீஃபன் பிரதர் நான் யோசிப்பேன். तो स्टीफन भाई को ही मैं सोचूंगा. அவங்க சிந்தனை தான் எனக்கு வரும். उनका विचार ही मेरे अंदर आएगा. நான் யாரை பாக்குறேனோ அவங்கள பற்றி தான் வரும். मैं जिसे देखता हूँ उनके बारे में ही आएगा. அப்ப நம்ம யாரை பார்க்கணும்? तो हम किसे देखना है? யெகோஷுவா பாருங்க. यहोशुआ को देखना. தேவனுடைய வார்த்தையை பாருங்க. परमेश्वर के वचन को देखना. வார்த்தை பார்க்க और वचन को जितना हम देखेंगे அந்த வார்த்தையின் சுவாபம் உங்களுக்குள்ள வந்துரும். उस वचन का गुण आपके अंदर आ நீங்க जाएगा. பிரயாசப்பட வேண்டியதே இல்ல. आप कोशिश करने की जरूरत नहीं. வார்த்தை மட்டும் பாருங்க. केवल वचन को देखिए. வார்த்தை தியானிங்க. वचन को ध्यान அந்த कीजिए வார்த்தையாகவே நீங்க மாறிடுவீங்க. और वो वचन बन जाइए. நம்ம மேல யெகோஷுவாவின் பாதுகாவல் வேணும். हमारे ऊपर यहोशुआ का सुरक्षा चाहिए. சோ வீட்டின் தலைவர் और घर का मुखिया அவங்க தான் வீட்டுக்கு பாதுகாவல். वही घर के लिए सुरक्षा है. அவங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். उनका प्रार्थना बहुत जरूरी है. நவோமி அவ பெத்லேம் விட்டு போனா, नोमी बेतलहम से निकल गई, மோவாப்குள்ள போனா, मोआब के अंदर गई, தன்னுடைய ஆளுகை, அதாவது ராஜாவினுடைய ஆளுகை இழந்துட்டா. और राजा के राज्यभार को उसने खो गया. ஆதாமும் ஏவாளும்
और आदम और हवा பிசாசுனுடைய வார்த்தை கேட்டாங்க शैतान के आवाज को सुने, ராஜாவுடைய ஆளுகை யெகோஷுவாவுடைய ஆளுகை இழந்துட்டாங்க यहोशुआ का राज को वो खो गए। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग உலகத்தை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னாங்க इस संसार के मानित हमें भी एक राजा चाहिए करके யெகோஷுவாவின் ஆளுகை இழந்துட்டாங்க और यहोशुआ के राज को खो गए। கடைசில இன்னொரு சான்ஸ் கிடைச்சது दोबारा एक मौका मिला, பிலாத்து கூப்பிட்டு வச்சா पिलात ने बुलाया, யெகோஷுவா ஒரு பக்கம் यहोशुआ एक तरफ, பரபாஸ் ஒரு பக்கம், बरअब्बास एक तरफ। இஸ்ரவேல் ஜனத்தை கேட்டான் इजराइल लोगों से पूछा உங்களுக்கு யாரை விடுதலை பண்ணணும்? और मैं किसे छोड़ूं? எல்லாரும் கத்தாங்க பரபாசை விடுதலை பண்ணுங்க। सबने कहा कि बरअब्बास को छोड़ दो। அப்போ உங்க ராஜாவை என்ன செய்யணும்? तुम्हारे राजा को क्या करे? அவரை சிலுவையில ஒரு கொடுக்கிறோம்னு சொன்னாங்க। उसको क्रूस में चढ़ा दो बोले। அந்த ராஜாவை மறுதலிச்சிட்டாங்க। उस राजा को उन्होंने इनकार किया। ஒவ்வொரு தடவை அவங்க மறுதலிச்சிட்டு வந்தாங்க। हर बार वो इनकार करते रहे। அவருடைய ஆளுகை இல்லாம போச்சு। वो उसका राज्य नहीं रहा। இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்। आज हमने उसे स्वीकार किया। யெகோஷுவாவின் ஆளுகை நம்ம மேல இருக்கும்। यहोशुआ का राज्य हमारे ऊपर है। அந்த ராஜ்யபாரம் நம்ம மேல இருக்கும்। वो राज्य हमारे ऊपर है। அவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பா மாற்றுவார்। वो हमारे जीवन को फलदायक बनाएगा। அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக वो மாற்றுவார்। हमारे जीवन को आशीषमय बनाएगा। கசப்பா இருக்கிற வாழ்க்கையை और जो जीवन कड़वा में थी அதை இனிமையாக மாற்றுவார்। उसे मधुर बनाएगा। எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? आमेन। कितने लोग विश्वास करते हैं? हालेलुया। हालेलुया। அவர் இனிமையா மாற்றுவார்। वो मधुर बनाएगा। அவர் நம்முடைய ராஜா। वो हमारा राजा है। நம்ம சொல்லுவோம் என் குடும்பத்துக்கு, वो हम बोलेंगे मेरे परिवार के लिए, என் குடும்பத்துக்கு मेरे परिवार के लिए அவர்தான் ராஜா। वही राजा है। யெகோஷுவா தான் ராஜா। यहोशुआ ही राजा है। யெகோஷுவா தான் ராஜா। यहोशुआ ही राजा அவர் है। வாழ்க்கையை மாத்திடுவாரு। वो जीवन को बदल देगा நம்ம கசப்பான வாழ்க்கை மதுரமா மாற்றுவார்। और कड़वे जीवन को मधुर बना देगा। அவர் நம்மளுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை वो हमारा जो सूखा हुआ हमारा जीवन है தண்ணீர் தடாகமா மாற்றுவார்। और उसे पानी से भरेगा। ஹalleluya। हालेलुया। அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற वो தேவன்। हमें आशीष करने वाला அதனால परमेश्वर சோர்ந்தே போகாதீங்க। है। इसलिए निराश मत होइए। நம்ம தேவன் நம்மளை இனிமையா மாத்துகிற தேவன்। और हमारा परमेश्वर मधुर बनाने वाला நம்ம परमेश्वर சோர்ந்து है। போனோம் அப்படினா यदि हम निराश हो गए, அவர் மேல நமக்கு விசுவாசம் இல்ல, उसके ऊपर हमें विश्वास नहीं है। விசுவாசத்தோடு சொல்லணும், विश्वास ही के साथ बोलना என் है। தேவன் எங்க வாழ்க்கையை மாற்றுவாரு। हमारा परमेश्वर हमारे जीवन को बदल அவர் देगा। பிரச்சனையை மாற்றுவாரு। वो समस्याओं को बदल देगा। என் வாழ்க்கையை மாற்றிடுவார் அவர்। मेरे जीवन को बदल देगा वो। உண்மையிலேயே மாற்றுவாரு। आमेन। जरूर बदलेगा। ஹalleluya। हालेलुया। நம்ம கசப்பான வாழ்க்கையை कड़वा से भरी हुई जीवन அவர் को இனிமையா மாற்றுவார்। परमेश्वर मधुर बनाएगा। அவர்தான் நமக்கு பாதுகாவல்। वही हमारे लिए सुरक्षा है। இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு आज आपके परिवार के लिए உங்க ஜெபம் தான் பாதுகாவல்। आपका प्रार्थना ही सुरक्षा இன்னைக்கு है। நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்களே, आज प्रार्थना करने की शुरू மாற்றத்தை பாருங்க। आप बदलाव को देखिए, எல்லாம் மாறிடும்। सब कुछ बदलेगा। குடும்பம் மாறிடும், पूरा परिवार बदलेगा, கசப்பெல்லாம் மாறிடும், पूरा कड़वाहट बदलेगा, எல்லாம் இனிமையா இருக்கும், सब मधुर हो जाएगा, எப்பவும் சந்தோஷமா இருக்கும்। हमेशा खुशहाली நீங்க रहेगी। கவலையே படாதீங்க, आप चिंता ही मत करो। நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார்। हाय मैन, हमारा परमेश्वर हमारे साथ। ஹalleluya। हालेलुया। அவர்களோடு கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்। और उसके साथ जो लोग थे वो चट्टान के पानी को पिए। அவர் கூடவே நடந்து போச்சான் கன்மலை। वो चट्टान उनके साथ ही चल रही थी। நீங்க எங்க போனாலும் யெகோஷுவா உங்க கூட இருக்கார்। आमेन। आप जहां भी जाए यहोशुआ आपके साथ है। நம்மளுக்கு தோல்வியே இல்ல, हमारे लिए हार ही नहीं है, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்। हमें जय को देता है। ஹalleluya। हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर में आशीष। சோ நம்ம உலகத்தை பார்க்க கூடாது, हम संसार को नहीं देखना है। நம்ம எதை பார்க்கணும்? हम किसे देखना है? சிலுவையை பிடிச்சுக்கிடுங்க। क्रूस को पकड़ लीजिए। அருமையா ஒரு பாட்டு உண்டுல்ல, अद्भुत एक वचन है। சிலுவையே முன்னால் இந்த உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் இந்த உலகமே பின்னால், யோசுவா சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, யோசுவா சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே। ஹalleluya। இன்னைக்கு நம்முடைய ஜெபம், आज हमारा प्रार्थना உங்க குடும்பத்துக்கு பாதுகாவல்। आपके परिवार के लिए सुरक्षा है। நம்ம ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करेंगे? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்। आंखों को बंद करके प्रार्थना கர்த்தர்ட்ட करेंगे। கேளுங்க, கர்த்தாவே परमेश्वर से मांगेंगे, हे प्रभु நீங்க தான் எனக்கு ராஜா, आप ही मेरे राजा हो, நீங்க தான் என்னுடைய ப்ரொடெக்ஷன், आप ही मेरे सुरक्षा हो। என் குடும்பத்துக்கு நீங்க தான் ஆளுகை, எங்க குடும்பத்து மேல நீங்க மட்டும் தான் ஆளுகை செய்யணும்। आप ही मेरे परिवार के ऊपर राज करना है। உலகம் ஆளுகை செய்ய கூடாது, संसार राज नहीं करे, நீங்க தான் ஆளுகை செய்யணும்ப்பா। आप ही राज करे प्रभु। கர்த்தருடைய
கர்த்தர் நோக்கி கேளுங்களேன், परमेश्वर के पास मांगे, அவர் ஆசீர்வாதம் वो தருவார். आशीष करके देगा। அவர் உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். वो आपके जीवन, आपके परिवार को எந்த संभालेगा। அசுத்தாவியும் உங்களை தொடாது. कोई भी अशुद्ध आत्मा को छूने அவரை नहीं, நோக்கி பாருங்க, उसकी ओर देखिए, அவரை நோக்கி பாருங்க, उसकी ओर देखिए, ரட்சிக்கப்படுவீங்க. उद्धार पाओगे। அவரை நோக்கி பாருங்க, उसकी ओर देखो, விடுதலை பெறுவீங்க. छुटकार पाओगे। வேதம் அப்படிதான், பைபிள் அப்படிதான் சொல்லுது. कलाम ऐसे ही कहता है, பூமியின் குடிகளை என்னை நோக்கி பாருங்கள், है संसार के लोगों मेरी ओर देखो, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். तब उद्धार पाओगे। நான் தான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை. मैं ही प्रभु हूँ और कोई नहीं, அவரை தவிர வேற தேவன் கிடையாது. उसे छोड़ और कोई खुदा नहीं। கிடையாதுன்னு சொன்னா கிடையாது, नहीं है मतलब नहीं है, அதனால அவரை மட்டும் பாருங்க. इसलिए केवल उसी को देखिए। அவருடைய பாதுகாவல் உங்க மேல வந்து उसकी இறங்கும். सुरक्षा आपके ऊपर आके उतर, அவருடைய மேக ஸ்தம்பம் உங்க மேல வந்து நிக்கும். उसका बादल आपके ऊपर आके आपके ऊपर आएगा। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்க எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से प्रार्थना करते हैं। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்கப்பா. तेरे बच्चों को हर किसी को आशीष दे கேட்ட प्रभु। செய்தியின்படி அப்படி நடக்க நீர் உதவி செய்யும். वचन के अनुसार चलने के लिए अनुग्रह எங்க कीजिए। குடும்பத்தை ஆளுகை செய்யறது நீங்க மட்டும்தான்ப்பா. और परिवार को राज करने वाले केवल आप ही हो प्रभु। எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது நீங்க மட்டும்தான். केवल आप ही हमारे परिवार को राज करते हो। இந்த சபைக்கு ராஜா நீங்க தான்ப்பா. और इस कलीसिया के लिए भी राजा आप ही हो। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். तेरे हर एक बच्चों के ऊपर तेरी अनुग्रह होने दे। ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். तेरी सुरक्षा हर बच्चों के ऊपर होने दे। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தை அறிகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென்.